இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, தயவு செஞ்சு என் புருஷன் மேல கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குங்கம்மா. அவர் உயிருக்கே ஆபத்து இருக்குமா? என்னம்மா சொல்ற? மாப்பிள்ள உயிருக்கு ஆபத்தா? ஆமாப்பா, அந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கிறவரு வேற யாரும் இல்ல, பக்கத்து ஊர்ல இருக்கிற விருமனோட சகல. அவனா இன்ஸ்பெக்டர்? அவன் ரொம்ப மோசமான ஆளாச்சேமா. ஒரு தப்பும் பண்ணாத என்னைய தூக்கி உள்ள வச்சவனாச்சே. அவன் போலீஸா இருந்துகிட்டே கோவில் நகையை திருநவனாச்சே. சகலதான் அவனை புடிச்சு உள்ள வர வச்சாரு. அதனால அவன் என்ன வேணாலும் செய்வானு. அம்மா, அவர் கார்த்தி ஏதாவது பண்றதுக்குள்ள நம்ம வெளியே கொண்டு வரணுமா? ப்ளீஸ்மா, கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குங்கம்மா. ஆமா ஐஸ்வரி, ரேவதி தான் இவ்வளவு தூரம் சொல்றாள், கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கலாம். மாப்பிள்ள உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தோம், நம்ம சும்மா இருக்க கூடாது. இல்லங்க, கேஸ நான் வாபஸ் வாங்க மாட்டேன். என் தங்கச்சியை கத்தியால குத்தினவர் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். மா, அவர் தப்பே செய்யல, அப்புறம் எதுக்கு அவர் தண்டனை அனுபவிக்கணும்? ஏய், நான் சொல்றத மீறி நீ அவனை பார்க்க போனேல்ல, நீ சொல்றத மட்டும் நான் ஏன் கேட்கணும்? நான் வாபஸ் வாங்க மாட்டேன். அம்மா, அவர் என் புருஷன், என் கழுத்துல தாலி கட்டினவரு. அவருக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ நான் எப்படி போகாம இருக்க முடியும்? மா, நீங்க பேசுறதாமா ரொம்ப தப்பா இருக்கு. என்னடி, என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? முன்னெல்லாம் என்கிட்ட பேசவே பயப்படுவ, இப்ப அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. என்னை எதிர்த்து பேசுற, நான் சொல்றத மீறி போறேன்னு சொல்ற. ஆனா நீ சொல்றத கேட்டு நான் அவனை வெளியே கொண்டு வரணுமா? அம்மா, ரேவதி உங்களுக்கு மரியாதை கொடுத்ததானே இந்த வீட்ல இருக்கா. அவ சொல்றதையாவது செய்யுங்களேம்மா, ப்ளீஸ். ஆமாமா, அக்கா பாவம் ரொம்ப கஷ்டப்படுது. மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கம்மா. இது பாருங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் மனசு மாற போறது இல்ல. அந்த துரோகி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட நான் வாபஸ் வாங்க மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு. இறக்கமே இல்லாம நடந்துக்கிறீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது.